ஹே காய்ஸ், இஸ் டே இன் மை லைஃப் எபிசோட் 11. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம விஜயோட அண்ணா வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையில் எழுந்துட்டு பொறுமையாக பல் வலிக்கிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே நேச்சரோட அந்த வியூவை பார்த்துட்டு அந்த போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்புறம் அப்படியே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் தக்காளி சட்னி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜோசியம் பார்க்க போகிறோம். ஸோ ஜோசியம் பார்க்க போன இடத்துல ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு ஆக்சுவலி அந்த ஊர் சைடில் வந்து முந்திரிலாம் ஃபேமஸ், முந்திரி பயிர்னு சொல்லுவாங்க அந்த ஊர் சைட்லாம். அது அங்கே வந்து சீப்பாக கொஞ்சம் அதை வாங்கிட்டு ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியை பார்த்தோம். ரொம்ப பாசமழை ரொம்ப பொழிஞ்சிட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் விஜயோட கசனை பார்த்தோம். அங்கே பார்த்தப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுறதுக்கான சான்ஸ் கிடச்சி. பட் என்னால் ஓட்ட முடியல, பட் விஜய் ஓட்டினா. ஸோ அதை ஓட்டிட்டு அங்கப்புறம் அங்கேருந்து நைட்டு ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வர வழியில் ஒரு காஃபி பிரேக் போட்டேன் ஒரு இடத்துல, சூப்பரான லொக்கேஷன். நல்லா ஒரு காஃபியை போட்டு திருப்பி ட்ரைவை கண்டினியூ பண்ணேன். அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நைட்டு டின்னருக்கு ஒரு பிரேக்கை போட்டு நான் தோசையும் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு திடீர்னு எங்கேருந்து இதாச்சுன்னே தெரியல, எனக்கு கோல்டு வந்துருச்சு. தும்பிகிட்டே இருந்தேன். நம்மளுடைய சேவியராக இவர் தான் இருந்தார் இன்றைக்கி. ஸோ அதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்து டேவை முடிச்சுக்கிட்டோம்.